ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு நிவாரண உதவி பார்த்தா வழங்க போகிறாங்க. இந்த நிதி உதவியை எப்படி பெறது, அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு சார்பில் 3/12/2024 அன்னைக்கு தான் அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பெஞ்சால் புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தா மழை பொழிந்தது. அதில் ஒரு 6 மாவட்டங்களில் அதோட தாக்கம் அதிகமாக இருந்ததால் பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டுச்சு. இதன் காரணமாக தமிழக அரசு ஒரு கலந்தாய்வு செஞ்சு அதுக்கான நிவாரண உதவித்தொகை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நேற்றே பார்த்தாச்சு, இருந்தாலும் இப்போ ஒரு தடவை பார்த்துடலாம். ஓகே, இந்த நிவாரண உதவித்தொகை எந்த மாவட்டத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இந்த நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்த குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையாக 5 லட்ச ரூபாய் வழங்குறாங்க. இந்த புயலால் யாராச்சும் இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்க குடும்பத்திற்கு 5 லட்ச ரூபாய் உதவி வழங்குறாங்க. அதேமாரி சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டு தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு குடிசையில் வசித்திருக்கீங்க, அந்த குடிசை சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா 10,000 ரூபாய் வழங்குறாங்க. அதேமாரி முழுமையாக சேதமடைந்த குடிசைகள், ஃபுல்லாகவே உங்கள் குடிசை பார்த்தா ஃபுல்லாகவே காலி அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் குடிசை வீடு சேதம் அடைஞ்சிருச்சு அல்லது முழுமையாக பார்த்தா சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்மந்தப்பட்ட விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பார்த்தா உங்கள் ஊரில் விசிட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக விசிட் பண்ண வருவாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி சேதம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக இழப்பீடு வாங்கி கொடுப்பாங்க. அல்லது நீங்களே டைரெக்டாக கூட சம்மந்தப்பட்ட விஓ மற்றும் ரெவென்யூ ஆஃபீஸரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கீம் மூலமாக அப்ளிகேஷன் எழுதி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் எழுதி கொடுத்து இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் பெனிஃபிட் ஆகலாம். கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே சம்மந்தப்பட்ட விஓ மற்றும் ரெவென்யூ ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. எந்த மாதிரி சேதம் அடைஞ்சிருக்கு எல்லாமே பார்க்குறதுக்கு அதிகாரிகள் வருவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் வீடை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வர சொல்ல சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும். வெயிட் பண்ணிங்க, கண்டிப்பாக இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. வரல அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு சம்மந்தப்பட்ட விஓ கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. குடிசை சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள தான் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக மழையினால் பாதிக்கப்பட்ட பயிர். இது பார்த்தா நெற்பயிர். நீங்கள் நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டருக்கு ஒன்று 14,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்கள் நெற்பயிர் வச்சுருக்கீங்க, அது மழையால் பார்த்தா பாதிக்கப்பட்டிருக்கு, 33% விழுக்காடுக்கு மேலே பாதிப்படைஞ்சிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் நெற்பயிர் வச்சிருந்து அது மழையால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 14,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ ஹெக்டர் வச்சுருந்தாலும் சரி அதுக்கான அமௌண்ட் கொடுப்பாங்க. அதேமாரி பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேதமுற்றிருக்கு அப்படின்னா ஹெக்டருக்கு உங்களுக்கு 22,500 ரூபாய் கொடுக்குறாங்க. பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் அதேமாரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மழையினால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 8,500 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பயிர் வச்சிருந்து அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அவங்கள பார்த்து நீங்கள் மனு கொடுக்குற மாரி இருக்கும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதாங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். செப்பரேட்டாக உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தா மாறுபடும். கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் தாலுக்கில் வேறு அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணலாம். பட் பேசிக்காக எல்லாருமே இந்த அப்ளிகேஷன் தான் இப்போதைக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதாவது பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு நிவாரணம் வேண்டி விண்ணப்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிவாரணம் வேண்டி நீங்கள் கொடுக்கலாம். இதில் அனுப்புனர், நீங்கள் தான் அனுப்புனராக இருப்பீங்க. யாருடைய பயிரெலாம் சேதம் முடிச்சிருக்கோ அவங்க பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, உங்கள் அட்ரஸ் என்ன எல்லாமே ஃபில் பண்ணிட்டு மொபைல் நம்பரும் கொடுத்துக்கோங்க. பெறுநரை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அவங்களுக்கு தான் நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும். அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் திரும்ப போட்டு அவங்க என்ன தாலுக்கில் இருக்காங்க, அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னு போட்டுருங்க. பொருள் என்ன, பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக தான் பொருள் கொடுக்க போகிறீங்க. பயிர் பாதிப்பு இருக்குன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். மேற்கண்ட இதெல்லாம் நான் வசித்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எனது நிலத்தில் எத்தனை ஏக்கரில் பயிரிட்டீங்க அப்படின்றத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை ஏக்கர் பயிர் வச்சிங்க, என்னமான பயிர் சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்றத நீங்கள் பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு நிலத்தை உடனடியாக பார்த்தா பார்வையிட்டு அரசு நிவாரணம் பெற்று தரும்படி
பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் சைன் பண்ணிவிடுங்க. இது கூடவே என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாரி இருக்குன்னா உங்கள் சிட்டா, ஸோ நீங்கள் நிலம் பயிர் வச்சுருப்பீங்க அதுக்கான சிட்டா காப்பி வைக்கிற மாரி இருக்கும். ஆதார் அட்டை நகல், அதேமாரி பேங்க் புக் கேட்டிருக்காங்க. 3 டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரியாக வந்து இதில் கேட்டிருக்காங்க. மேபி இது கூடவே எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தோன்னா அடங்கல் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் பயிர் வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றதுக்கான ப்ரூஃபாக அடங்கல் காப்பி விஓ கிட்டேருந்து வாங்குற மாரி இருக்கும். இதை தவிர்த்து 5ஆவதாக வந்து பார்த்தா ஃபோட்டோ கேட்பதற்கான வாய்ப்பில் இருக்குது. உங்கள் பயிரிலிருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த ஜிபிஎஸ் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், கேமரா ஜிபிஎஸ் ஆப் மூலமாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் உட்பட எல்லாமே ஃபோட்டோவில் வரும். அந்த ஃபோட்டோவே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும். இதில் இப்போதைக்கு 3 டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேபி எக்ஸ்ட்ராவாக அடங்கல் காப்பியும் உங்கள் பயிர் வந்து பாதிக்கப்பட்டதுக்கான ஃபோட்டோவும் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கேட்டாங்கன்னா அந்த 2 டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே இன்றைக்கி நாளைக்கு வந்து பார்த்தா கேம்ப் போடுவாங்க. ஸோ சம்மந்தப்பட்ட விஓவாக இருக்கட்டும் அல்லது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸாக இருக்கட்டும் உங்கள் ஊருக்கு வருவாங்க. அப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய பயிரை விசிட் பண்ணி பார்ப்பாங்க. விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி உங்களுக்கான நிவாரணம் வந்து வழங்குவாங்க. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. சிட்டா அந்த அடங்கல் காப்பிலாம் ரெடியாக வாங்கி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் உங்கள் ஊரில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கலாம். சம்மந்தப்பட்ட அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து அவங்ககிட்ட நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குற மாரி இருக்கும். சிட்டா அடங்கல்லாம் நீங்கள் வாங்குறத விஓ கிட்ட வாங்குற மாரி இருக்கும். மற்றபடி ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்குறது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ இதாங்க பயிர் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்கிட்ட கொடுக்குற மாரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா பயிர் காப்பீடு பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகள் வந்து உயிரிழந்திருக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு 37,500 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி வெள்ளாடு, செம்மறி ஆடு அதெல்லாம் உயிரிழந்திருக்கு அப்படின்னா 4,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. கோழி வந்து டெத் ஆயிருக்குன்னா 100 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தா விஓ சம்மந்தப்பட்ட விஓ கிட்ட ஆக்ட் பண்ணுங்கள். அதிகபட்சமாக கால்நடை துறையிலேருந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாரி இருக்கும். அவங்க கிட்ட தான் நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ முன்கூட்டியே ஒரு லெட்டர் மாரி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இறந்துருக்கு அப்படின்ற மாரி விஓ கிட்டேயோ அல்லது உங்கள் ஊர் தரட்டியோ வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு கால்நடை அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்க, அங்கே நீங்கள் போயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே உங்கள் ஊர்லேயே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இறந்துருக்கா எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் ஃபார்மும் ப்ரொவைட் பண்ணுவாங்க கேம்ப் மாதிரி வச்சு. அப்போ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதிகனமழை காரணமாக உங்களுக்கு மாவட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களில் 2,000 ரூபாய் ரேஷன் அட்டைக்கு வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு முன்கூட்டியே வந்து பார்த்தா டோக்கன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டோக்கன் கொடுத்து நியாய கடைகள் மூலமாக உங்களுக்கான 2,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அல்லது சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் அதிகாரிகள், அரசு தலைவர்கள் வந்து உங்களுக்கு இந்த 2,000 ரூபாய் வந்து கொடுக்கலாம். முன்கூட்டியே டோக்கன் கொடுத்துட்டு அதுக்கேற்றமே 2,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்னா விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களில் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதை தவிர்த்து மீதி இருக்குது பாருங்கள் மாவட்டங்கள். அதாவது ஸோ மீதி என்னென்ன மாவட்டங்கள்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை இந்த 3 மாவட்டங்கள்லையுமே உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸை வந்து அரசுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா அவங்க யார் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் 2,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 6 டிஸ்ட்ரிக்ட்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டு மட்டும் கலெக்டர் வந்து எந்தெந்த பகுதியை வந்து ரொம்ப அதிகபட்சமாக பாதிப்படைஞ்சிருக்கோ அந்த பகுதி கொடுத்து ரிப்போர்ட் அனுப்புனாங்கன்னா அந்த பகுதி மக்களுக்கு மட்டும் 2,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதை தவிர்த்து வந்து பார்த்தா உங்களுக்கு மழையால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, புக்ஸ் நோட்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதுவும் வந்து பார்த்தா வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த மழையால் உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டெலாம் வந்து பார்த்தா தொலைஞ்சு போச்சு, நடந்துச்சு அப்படின்றவங்க சிறப்பு முகாம் நடத்தி அதன் மூலமாக புதிய டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான நிவாரண தொகை குறித்து இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குற மாரி இருக்கும். எல்லாமே உங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தா அது குறித்து வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடியாக இருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.